அகற்கே திருவாய் மலர்ந்தோடிய படிக்கு இகம்பரங்களுக்கு எட்டாத முனிவனோ எவனோ இருவினைகளுக்கும் சொந்தக்காரன் எவனோ எவனோ புண்ணியங்களுக்கு பொதுவான முனிவனோ எவனோ அனல் கடந்த சராசரங்களை கண்டறிந்த முனிவனோ எவனோ காக்கான முனிவனோ எவனோ வேகமான முனிவனோ எவனோ சிங்கமாரின் முதலையசன மறுத்த முனிவனோ எவனோ யானையின் முஸ்தமரை நிலையாக்கி வளர்த்த முனிவனோ எவனோ அது ஊட்டி வளர்ப்பவன் எவனோ எவனோ அப்பேற்பட்ட அப்பனை ஒப்பற்ற திருவடி கமலங்களில் உள்ள மெனு கோவில் அமர செய்து ஆமா சொல்லு ஓ ஆமா என்ன ஐடியா என்ன மறந்து நீ சொன்னதான் குறுகுறி சொன்ன குறுக்க குறுக்க சொன்னீங்க இல்லப்பா நீங்க சொல்ல சொல்ல இல்ல சொல்ல சொல்ல பக்கம் நீங்க பொறுமையா சொன்னது எனக்கு தெரியும் அப்பேற்பட்ட எவனோ 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 அவர் சொல்லுவாரு நாம சொல்லணும் பாய் தான் சொல்ல முடியும் ஏன்னு கேள அவர் வாதியாரு ஆமா நீங்க சொல்லுவாரு இல்ல ஆமா இங்க வர்றவங்க இங்க நம்மளுக்கு ஆளு 500 கொடுத்துட்டு ஆமா மிச்சத்தை தவிர தூக்கி தலையில வச்சுட்டு இவரு போறாரு நாம பாடி தான் சொல்லணும் எவனோ பாடி இல்லங்க நான் சொல்லுனா உங்களை பத்தி பாடுறா அப்பேற்பட்ட அப்பனது ஒப்பற்ற திருவடி கமலங்களில் உள்ள மெனு கோவிலில் அமர செய்து என்ன பண்ணாங்க இல்ல உங்களை கேமரா எடுத்துருந்தாங்க உங்களை பிடிச்சிட்டு இருந்தா கேமரா நீங்க தான் பிடிக்கிறியா அப்பேற்பட்ட அப்பனது ஒப்பற்ற திருவடி கமலங்களில் உள்ள மெனு கோவிலில் அமர செய்து சொன்ன எந்த புண்டர் இல்ல எனக்கு வாயில வர மாதிரி சொல்லுமா இல்லையா ஏய் அதுதான் நான் சொல்ற மாதிரி சொல்ல எப்படியா ராகவா அப்பேற்பட்ட அப்பனது ஒப்பற்ற திருவடி கமலங்களில் உள்ள மெனு கோவிலில் அமர செய்து குரலே உனக்கு ஆட்டுக்குட்டி குரல் இருக்கிறா உனக்கு சின்ன புள்ளி அவனி ஏண்டா எந்த நேரமும் அதுல அடிச்சுக்கிட்டு அந்த வேலையா இருந்தா குரல் எங்க இருந்து வரும் வந்தோடய சோத்துல தீர்த்துட்டாங்க வரது இல்லையா சொல்லுங்க ஆத்மா என் மலரால் அர்ச்சனை செய்து ஆத்மா மரம் செய்து ஆத்மா ஆத்மா என் மலரால் அர்ச்சனை செய்து ஆத்மா என் மலரால் செய்து அர்ச்சனை செய்து ஆவேனு நெய்யால் அபிஷேகம் செய்து இல்ல அது இல்ல நீங்க சொன்னதான் சொல்றேன் நான் ஆவேனு நெய்யால் அபிஷேகம் செய்து ஞானமணி மணி அடித்து நாடமணி ஞானம் என்பது இதுரா இதுக்கு நேரா ஆமா சரியை கிரியை யோக ஞானம் சரியா சரியா நீங்கதான் சொன்னீங்க இல்லாததெல்லாம் புனைக்கிறியடா இல்ல நீங்கதான் சொன்னீங்க சரிகை கிரிகை யோக ஞானம் அது என்ன கரும வாயில் வைய மாட்டேது போ சரிகை என்பது சகல சம்பத்து விட்டும் ஓஹோ அதான் மனிதனும் தெய்வமாகலாம் ஆமா எப்படி இருந்தாகலாம் எப்படிங்க இது மாதிரி சொல்லிட்டு அசிங்கமா பேசியிருந்தா ஆக முடியும் முடியாது இந்த காலத்துல தான் நிறைய பேர் மகராஜ வர சொல்ற கம்மனதான் அங்கே ஒண்ணி சொல்லுங்க அதை சொல்ற கம்ப்யூட்டர்னு எதுக்கு அங்க வர சொல்றேங்க இல்ல ஒண்ணு இல்ல அது இங்க வரதுக்குள்ள நீங்க அங்க போயிடணும்ல குதிரை எடுத்துறாங்க இல்லங்க உங்க சொல்ல நான் எப்படி ஆளுங்க பரவாயில்லடா மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஆமாங்க அதாவது இந்த பிறவி ஆமா ரொம்ப ரொம்ப அற்புதமான பிறவி அது எனக்கு அடுத்து பாருங்க ஐயோ சாமி மனித பிறவி என்பது ஆமா ஒரு அபூர்வமான பிறவி ஆமாங்க கடவுளால் படைக்கப்பட்டது ஆமா இந்த ஒரு பிறவி தாண்டா ஒரே பிறவி தாய் என்றும் தந்தை என்றும் மாமன் என்றும் மைத்துனர் என்றும் ஆமா அக்காள் என்றும் தங்கை என்றும் பிள்ளை என்றும் பேரப்பிள்ளை என்றும் உணரக்கூடிய பிறவி ஒரு ஆமா இந்த ஒரு பிறவி உண்மைதான் இந்த பிறவி 5 பிறவி இருக்கு ஆமா இந்த 5 பிறவி மனித பிறவி அல்ல ஆமா இல்ல குச்சு குச்சுன்னு இருக்காங்க என்ன குச்சு இல்ல வேற கதை பேசிட்டு இருக்காங்க சரிகை கிரிகை யோக ஞானம்
ஞானம். ஞானம். ஆமாங்க. ஞா. ஞானம். ஞானம் எனும் மணி அடித்து ஆமா. மோனம் என இந்த புத்தியில் எட்டியவார் தங்க நிதி பதிமிதி போல் அமர்ந்திருக்கின்றார்களே. ஆமாங்க. இப்பேற்பட்ட கனதனவாங்க அந்த சபையில் ஆமா. நான் தற்பார் வந்த போது யாருடைய பிள்ளை ஆமா. எந்த நாட்டை சேர்ந்தோம் ஆமா. இதாகிலும் விளக்கம் பாரா எனக்கு தெரியுதா? வாடாப்படி வாடாப்பியா போய் உட்காந்து ஏடா மச்சான் அண்ணான்ற ஒரு மச்சான்றாரு பத்தியா? சொல்லி சித்தப்பா. சித்தவா ஓ இவர் யாருக்கு தெரியாது நம்மளுக்கு? எப்படி ஆனா இவர் என்ன ஊருங்க? நெடுமானூரா நெடுமானூர் சேர்ந்தா சிவமணி வாதியார் எங்களுக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா தெரியாது எங்களுக்கு. நான் யாருன்னு வந்திருந்து நம்ம அந்த என்ன ஊர் இது? நெடுமானூரா நெடுமானூர் போனோமா? முன்ன பண்ண அவங்க ஆளை பாத்துருமா? நாம 2 பேரும் அப்பா எனக்கு